ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபி வினோத் வ்ளாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு 2 சின்ன சைஸ் பல்லாரி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, அதுக்கப்புறம் அரை மூடி துருவின தேங்காய், அப்புறம் புளி, எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அடுத்த கத்திரிக்காய் வந்து நாலாக கீரி இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சட்டி மாதிரி உங்கள்கிட்ட பேன் மாதிரி இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து சீரகம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும், டைஜஸ்டாக ஆகும். ஸோ சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்த குறுமிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளை கருவேப்பிலை எடுத்து வச்சுருப்போம். கருவேப்பிலை வந்து நல்லா வாசம் கொடுக்கும். அப்புறம் நம்ம நறுக்கின வெங்காயம் வச்சுருக்கோம்ல, அதையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 2 சின்ன சைஸ் பல்லாரி, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், சின்னதாக. பூண்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறத நம்ம சேர்த்துக்கிறோம், டேஸ்ட் கொடுக்கும். ஸோ பூண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் சேர்த்துக்கணும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு எப்போ நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, நல்லா வதங்கி. இப்போ இந்த ஸ்டேஜாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா துருவின தேங்காய், அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க தேங்காய் வைக்கும்போது, ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கக்கூடாது. தேங்காய் கருகுச்சுன்னா குழம்பு ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸோ அதனால சிம்மில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நல்லா அதை கலந்து விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க, செம்ம டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கினோனையும் ஆற வச்சிடலாம். அதை போதும், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இது ஆறணும். இப்போ நான் கத்திரிக்காய் கீரி வச்சுருக்கேன்ல, அதை எடுத்து ஃப்ரை பண்ணணும். ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். ஸோ அதனால் கத்திரிக்காயில் ஏதாவது சொத்தை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி 4ஆக கீரி வகுந்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆறட்டும். அதை ஒரு ஆறணுன்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது நிறையா குழம்பு கிடைக்கும், நம்மளுக்கு திக்காகவும் இருக்கும் குழம்போட கன்சிஸ்டன்சி. அதனால நம்ம அரைச்சி எப்பயுமே குழம்பு வைக்கிறதா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மிக்ஸியில் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா வதங்கி வந்திருக்கு தேங்காயோட இதாக. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா வலுவலுன்னு இருக்கணும், குறன்னு இருக்கக்கூடாது. இப்போ நான் இன்னொரு பேன் எடுத்துகிட்டு கத்திரிக்காய் வதக்கிறதுக்காக நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து எப்பயுமே புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல அரிசி கத்திரிக்காய், அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதை நல்லா வதக்க விடணும். கருக விட்டுறாதீங்க. அது கத்திரிக்காய் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். வதங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. காயில் வந்து உப்பு அப்போ தான் வந்து கோட் ஆகும் நல்லா. ஸோ நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது தனியாக ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ தனியாக ஒரு பேன் எடுத்துகிட்டு நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய், திருப்பி நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிறேன், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். அது கூட நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னா கடுகு, அப்புறம் வெந்தயம் கொஞ்சம், அப்புறம் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா அது இதானோனையும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பேஸ்ட் அரைச்சி, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நல்லெண்ணெயோடு நல்லா கோட்டாகி வரும். அப்புறம் மிக்ஸியை அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு கலர் சூப்பராக இருக்குது, நல்லா மிக்ஸ் ஆகி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து நம்ம காயில் ஆல்ரெடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க, தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். பாருங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சியே நல்லாயிருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல,
எலுமிச்சை சைஸ் புளி, நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி குழம்பு கூட்டி விட்டுருங்க. அதாவது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா புளி வந்து நல்லா அப்படியே கொதித்து வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயை அங்கே நல்லா சூப்பராக வதக்கி வச்சுருக்கோம் எண்ணெயில், நல்லெண்ணெயில். அதையும் என்ன பண்ணுறோம், எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம் குழம்புல. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு, அதோட கலர்லேயே நம்மளுக்கு தெரியுது. ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக கொதிக்குது, எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். புளிக்குழம்புக்கு எப்பயுமே வெல்லம், மண்டை வெல்லம் சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நம்ம சுவையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.